ஹாய் கைஸ், நீங்க என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னா டோபி. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே ரொம்ப அரகண்டா, ரொம்ப வயலண்டா, யார் ஒரு வித்தியாசமான யாரை பார்த்தாலும் அடிக்கிற மாதிரி ஒரு பையனை காமிக்கிறாங்க. அந்த பையன் வந்து ஜெயிலுக்குள்ள இருக்கிறப்பல, அந்த ஜெயில இருக்கிற பசங்களுக்கு வந்து ஸ்வீட் கொடுக்கலான்னு ஒரு சர்ச் ஃபாதர் போறப்பல ஒரு பையனுக்கு மட்டும் தனியா எடுத்து வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்கும்போது, அந்த பையன் ரொம்ப வயலண்டா இருப்பான், அவனால பேச முடியாது, போலீஸ்காரங்களாம் அடிச்சு துன்புறுத்திட்டாங்க, அவன் வந்து போலீஸ்கார மேலேயே வந்து கை வைப்பான், அவனுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மனநோய் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே அந்த பையனை போய் கட்டி பிடிச்சி உடனே ஸ்வீட் எல்லாம் கொடுக்குறப்பல அந்த பையன் சாப்பிட்றப்பல அந்த பையனுக்கு பேர் இல்லையான்னு கேட்கும்போது, நானே பேர் வைக்கிறேன் அப்படின்ட்டு டோபின்னு ஒரு பேர் வைக்கிறப்பல அந்த பையன் வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த சர்ச் ஃபாதரை வந்து தேடி போறப்பல அந்த சர்ச் ஃபாதருக்கு வந்து ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஒரு சின்ன இட பிரச்சனை வந்து நடந்துட்டு இருக்குது. அந்த இட பிரச்சனையில அவர் மேல வந்து கை வைக்கிறாங்க. உடனே இவர் போய் தடுத்து நிறுத்தி அந்த இருக்கிற எல்லாத்தையும் அடிக்கிறாப்புல. நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கானே அப்படின்ட்டு, ஆனா கொஞ்சம் பைத்தியமா இருக்கிறதுனால வந்து அங்க இருக்கிற ஏதோ ஒரு வேலையை போட்டு கொடுக்குறாப்புல. அவன் கேட்டுக்கிட்டே வந்து ஒரு செக்யூரிட்டியாட்டு இருப்பாப்புல. வரவங்களெல்லாம் வந்து ஏதாவது கேள்வி கேட்டா அடிச்சிருவாப்புல. அதனாலே வந்து வேலையை விட்டு நீக்கிறாப்புல. அங்க இருக்கிற ஒரு மீன் பிடிக்கிற ஒருத்தர்கிட்ட போய் ஜாயின் பண்ணிக்கிறாப்புல. நீ ஒரு வேலை சொல்றாங்க கூட வரையா அப்படின்னு கேட்கும்போது, பாடி எல்லாம் வந்து டிஸ்போஸ் பண்றாங்கல்ல அந்த மார்ஜோரியில, அந்த வேலையை வந்து செய்யறாப்புல. இவன் பயந்துட்டு ஓடிடுவான்னு நினைச்சா வந்துட்டானே அப்படின்ட்டு அவங்களோடய பழகி அவங்க கூடயே தங்கிட்டுதான் இருக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு மூக்குத்தி அம்மன் சொல்லி காட்டுக்குள்ள வந்து நிறைய வரும், அதெல்லாம் பார்த்து பயந்துடாத, தனியாக இங்க வந்து வந்துடாத அப்படின்னு சொல்றாங்க. மீன் பிடிக்கும் போது நைட்ல தான் மீன் பிடிக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு குழந்தை அழுவுற சத்தம் கேட்குது காட்டுக்குள்ள. உடனே ஓடி போய் பார்க்கும்போது எல்லாத்துக்கிட்டையும் சொல்றாங்க. யாருமே அந்த குழந்தைய போய் எடுத்து பயப்படுறாங்க. ஆனா இவர் போய் எடுத்து வளர்த்துறாரு. வளர்த்தும் போது அந்த குழந்தையினால வந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திச்சாங்க. இவருக்கு வந்து ஒரு பொண்ணு மேல வந்து காதல் ஏற்படுது. ஒரு விபச்சாரம் பண்ற ஒரு பொண்ணு மேல காதல் ஏற்படுது. அந்த பொண்ணு கூட இவங்க எல்லாமே பழகி மின்களாயிருக்காங்க. அந்த பொண்ணுனால இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை சந்திச்சாங்க அப்படிங்கறதான் படத்துடைய கதை. இது வந்து ஒரு வித்தியாசமான படங்க. உங்களுக்கு வந்து பிடிச்சா மட்டும் பாருங்க. ஆனா மென்டலி டிஸ்டர்பா இருக்கிறவங்க இந்த படம் பார்க்க வேண்டாம். ஏன்னா அது ரொம்ப டிஸ்டர்பா கொண்டு போகும். இந்த படத்துல ஃபைட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வாண்டடா வச்ச மாதிரியே தோணுச்சு. ரொம்ப வயலண்டா அவர் வந்து கொடூரமா காமிக்கிறாங்க. ஆனா அதுக்குண்டான மெட்டீரியல் வந்து படத்துல இல்ல. இந்த படத்துக்கு என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா, வில்லன் கதாபாத்திரம் வந்து ஸ்ட்ராங்கா வந்து வடிவமைக்கல. இந்த படம் எந்த ஜானர்ல எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காந்தாரா படம் பார்த்தோம்ல அந்த மாதிரிதான் கடைசியில இந்த கிளைமேக்ஸ் வந்து முடிச்சிருக்காங்க. அது மாதிரி கூட சொல்ல முடியாது. அது மாதிரி வந்து ஏதோ சஸ்பென்ஸ் வச்சு பண்ணிருக்கலாம். ஆனா அதுக்கு உண்டான மெட்டீரியல் வந்து படத்துல இருந்தது. ஏன்னா மூக்குத்தி அம்மன் சொல்லி ஸ்டார்டிங்லேயே காட்டுறாங்க. அது மாதிரி ஏதோ ஒன்று காட்டிருக்கலாம். ஆனா ரொம்ப அமைதியா அப்படி படத்தை முடிச்ச மாதிரி தோணுச்சு. ஸ்டார்டிங்ல வந்து த்ரில்லிங்கா அப்படி கொண்டு போனாங்க. அந்த சாமி இதெல்லாம் வச்சு நிறைய கொண்டு போனாங்க. நான் அது மாதிரி தான் ஏதாவது காட்டுவாங்கன்னு பார்த்தா அது கொஞ்சம் அப்படியே கதைக்கு மிங்கிளாகி வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. மொத்தத்துல இந்த படம் பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணுங்க. ஒரு த்ரில்லிங் ஜானர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா பாருங்க. ஆனா படத்துல வந்து எந்த இடத்துலயுமே வந்து உங்களுக்கு ஆகோகம்லாம் இருக்காது. ஒரு நார்மலான பல தடவை அடிச்சு துவச்ச கதை தான். ஒரு ஒன் டைம் வாட்சபிள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டே சந்திக்கிறோம். அதுக்கு பாய்.